அந்த ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கிறது வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. நம்ம அப்பா அம்மாவோட மடி மேலே படுத்த கூட கிடைக்காது. ஸோ இந்த பாட்டு ஃபுல்லாக ஜெபத்தை பற்றி தான். ஸோ எவ்வளோ ப்ரேயர் வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம். ஏன்னா தட்ஸ் த ஒன்லி கனெக்ஷன். அந்த ஒரு கனெக்ஷன் தான் நம்மளுக்கு ப்ரேயர் அண்ட் நம்பிக்கை, விசுவாசம். இந்த பாட்டு பாடினா எந்த ஜெபவேலும் இல்லை கேட்கும்.
எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் சுகமாய் தங்கியிருக்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களாக அல்ல, சுகமாய் தங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் லீவ் தானே, நல்லா ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட் எடுக்கணும்னா நிறையா பேருக்கு இஷ்டம் தானே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ரெஸ்ட், ஆனால் நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாமல் நம்ம இங்கே வரோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் நினைக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது விசுவாசத்தினால் வரும் இளைப்பாறுதல். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வரும் இளைப்பாறுதல். அப்ப இந்த ஃபெய்த்னால நம்மளுக்கு என்ன ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இதுல 3 விதமான அழைப்பை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். எத்தனை அழைப்பு? 3 விதமான ஒரு அழைப்பு. இந்த அழைப்புனால தான் நம்ம இந்த ரெஸ்ட், இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். இது என்ன அழைப்புனா, அப்பா வீட்டிற்கு அழைப்பு. அப்பா வீட்டில் தான் ரெஸ்ட். அப்பா வீட்டுக்கு அழைப்பு. ஸ்நேகிதர், அன்பான ஸ்நேகிதர் இருக்கிற இடத்துல அழைப்பு, அதற்கு ஒரு ரெஸ்ட். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அழைப்பு. அப்பா வீட்டிற்கு அழைப்பு, அன்பான சிநேகிதருக்கு, சீஷருக்கு ஒரு அழைப்பு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு ஒரு அழைப்பு. இங்கிலீஷ்லயும் நம்ம படிச்சுப்போம். ரெஸ்ட் இன் தி ஃபாதர்ஸ் ஹவுஸ். இல்ல, ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்போ ஏசப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் நீங்களும் நானும் இருந்தோம்னா அங்க ரெஸ்ட். அப்புறம் ஒரு ஃபீஸ்ட் இருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நாள். அங்க நம்ம எப்போதுமே இளைப்பாறுதல்ங்கிற இடம் இருக்கு. நம்ம இது என்னங்கிறத நம்ம இப்ப சுருக்கமா பார்க்கலாம். சரியா? எனக்கு நம்ம சொத்துல எனக்கு பாதி பங்கு வேணும்ப்பா. என்ன பாதி பங்கா? ஆமா, என்னோட பங்கு அது வேணும். என்ன சொத்துல பாதி பங்கா பிரிச்சு? என் பங்கை பிரிச்சு கொடுங்க. மகனே, எதுக்கு? நீங்க வெட்டி பேசாதீங்க, என் பங்கை மட்டும் பிரிச்சு கொடுங்க. நான் பத்திரம் எடுத்து மாட்டேன். என்ன மகனே, என்னை விட்டு நீ பிரிஞ்சு போக போறியா? சொத்துல பாதி வாங்கிட்டு என்னோட அண்ணன் விட்டு நீ பிரிஞ்சு போக போறியா? எனக்கு என் பங்கை மட்டும் பிரிச்சு கொடுங்க. கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா வேணும். என் சைன் மட்டும் போட்டு கொடுங்க, மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா? ஆமா, இது போதும் எனக்கு. நான் சம்பாதிச்சேன். நண்பர், நான் சொத்து வாங்கிட்டேன். சொத்து வாங்கிட்டேடா? வாங்கிட்டேன் நண்பரே. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வாழ்றோம். வாடா. சரி, இப்போ என்ன பிளான்? எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் எனக்கு செம்ம ஸ்பாட் தெரியும். சரக்கு சரியான ஸ்பாட். வா, முதல்ல அங்க போலாம். வா. போலாம் வாங்க. ஓகே, இங்க இவ்வளவு எனக்கு ஒரு பார்ட்டி ஒன்று தெரியும். சொல்லு. வீட்டு பக்கத்துல ஒரு சூப்பர் பார்ட்டி ஒன்று நடக்குது. ஃபுல் டே பார்ட்டி பண்ணலாம். இங்கயா? ஐயோ, பாதி பணம் காலி ஆயிடுச்சு. நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் நண்பனே. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. சரி, இதை என்ஜாய் பண்ணிடலாம் வாங்க. பாதி போனா ஜாலியா இருந்துச்சா? சரி மச்சான், லைட்டா எங்க வீட்டுல அப்பா கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். நான் அப்ப பாத்துக்கல ரைட்டா. என்னப்பா போறீங்க? அவன் நான் வந்துடுறோம்டா. 2 நிமிஷம் வந்துடும். காசு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நண்பர்கள் இருந்தாங்க காசு இருக்கும் போது, இப்போ போயிட்டாங்களே. சரி, அப்பா கிட்ட போவோம். அப்பா, மகனே, வந்துட்டியாடா? உங்களுக்கு விரோதமாகவும் உங்களை பரலோகத்துக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணிட்டேன்ப்பா. காசு எல்லாமே பறி போயிடுச்சுப்பா. அவருடைய அன்பு எப்பவுமே உன்னை ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி அப்பாவோட அன்பு உன்னை ஏற்றுக்கொள்ளும். வருத்தப்படாத. என்ன போலயே கடவுள் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் கடவுள் உங்களை மன்னிச்சு ஏற்றுப்பார். எப்படி என்ன எங்க அப்பா ஏத்துக்கிட்ட மாதிரி நீங்களும் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுங்க.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சுருக்கமா உள்ள என்ன கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, என்ன உமன்றது ரொம்ப சுருக்கமா செஞ்சு காட்டினாங்க. இது எது? லூக்கா 15ல இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆனா ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி இதை பார்க்கலாம். இதுல அப்பா வீட்டிற்கு அழைப்பு, ஏன் நம்ம இந்த காரியத்தை நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம அடிப்படை வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அடிப்படை வசனம் மத்தேயு 11:28-30 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியும், பாராம நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து என்ன போட்டிருக்கு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இப்போ நிறைய நேரம் நம்மளுக்கு அப்பா வீடுனா என்னது? நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம ஜாலியாக ரெஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது நம்ம அம்மா அப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், அப்படிதானே? ஆனால் இந்த காணாமல் போன மகன், இளைய மகன், நம்ம நிறைய இங்கிலீஷில் அதை ப்ராடிகல் சன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கெட்ட குமாரனுடைய கதை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இதை. அப்போ இவன் என்ன பண்ணான்? அப்பா வீட்டை விட்டு எங்கேயோ பிரிஞ்சு போனான். இன்னைக்கு நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய முதல் காரியம், அப்பா வீட்டில இருந்து அழைப்பு ஏன் வருதுன்னா, நம்ம நிச்சயம் ஆனதை நம்ம பார்த்து கேட்குறோமா? அப்பா கிட்ட இருந்து, நம்ம பரம தகப்பன்கிட்ட இருந்து, நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர்கிட்ட இருந்து நம்ம நிச்சயமானதை நம்ம கேட்குறோமா? நினைச்சு நிற்கிறத நம்ம கேட்குறோமா? இல்லை நான் நிச்சயமற்றதை, நிச்சயமே இல்லாததை நம்ம கேட்குறோமா? முதல்ல என்ன கேட்டா இந்த இளைய குமாரன்? ஆஸ்தி. எதை கேட்டான்? ஆஸ்தியை கேட்டான். இந்த ஆஸ்தியில எனக்கு என்ன கொடுங்க, என் பங்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்தியை வாங்கிட்டு போனா. அந்த ஆஸ்தி அழித்து போட்டான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம லூக்கால வாசிக்கிறோம். அவன் ஆஸ்தியை முழுசுமா என்ன பண்ணா? அதை அழிச்சு போட்டான். ஆஸ்தி நம்மளுக்கு தேவைதான், சொத்து சொகம்லாம் நம்மளுக்கு தேவை. ஏன் நம்மளுக்கு தேவை? ஒரு சில நேரம் என்ன காலம் வரும், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், கஷ்டமான காரியங்கள் வரலாம். அப்ப நம்ம கொஞ்சமான ஆஸ்தியை நம்ம சேர்த்து வைக்கலாம், நம்மளுக்கு கஷ்டம் தான், அப்படிதானே? இங்க அவங்க ஃபுல்லா நம்மளுக்கு படிக்கல. அவன் என்ன பண்ணான்? அவன் போன இடத்துல எல்லா காசையும் செலவழிச்சிட்டான். அப்புறம் என்ன ஆச்சாங்க? அந்த தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். அந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. அப்ப பஞ்சத்து காலத்துல காசு இல்லதான் எப்படி இருக்கும்? சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அவன் என்ன செஞ்சான்? அங்க போய் அங்க தேசத்துல குடியிருந்த ஒருவனோட ஒட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வாசிக்கிறோம், அப்படிதானே? அப்ப அவனோட போய் அவன் அங்க சஞ்சரித்தான், அவனோட தங்கி இருக்கு. அப்பா வீட்டுல இருந்தவன் எங்க போனான்? பண்ணி வைக்கிற இடத்துக்கு கூட அவன் போக வேண்டியதா போச்சு. இப்ப ஆஸ்தியை மட்டும் நம்ம நம்பணும்னா, ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும் இல்லைன்னு இல்லை, ஆனா ஆஸ்தியை மட்டும் நம்ம நம்பணும்னா என்ன ஆகும்? அங்க அழிவு. அது ஏன்னா நிச்சயம் அற்றது. இது நீதிமொழிகள்ல நம்ம எப்படி வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 24:3 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, வீடு ஞானத்தினால் கட்டப்படும், ஆனால் விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும். ஞானத்தினால கட்டப்படும். அப்ப ஞானம் வேணும் நம்மளுக்கு. ஆஸ்தி எங்க வேணும்? நம்ம எதை சேர்த்து வைக்கணும், எதை சேர்த்து வைக்க கூடாது, எது நிச்சயமானது, எது நிச்சயம் இல்லாததுன்றதுக்கு ஞானம் வேணும். ஆனா விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும். இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. with understanding it is established. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, புரியல நமக்கு. எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கையில ஒரு பணத்தையோ ஒரு வேலையோ, எதுக்கு கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு இந்த படிப்பையோ, எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு புரியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? நிலைச்சு நிற்க முடியாது. அப்ப என்ன வந்துடும் நம்ம மனசுல? வருத்தமும் பாரமும். நம்ம நிம்மதியா ரெஸ்டா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் நம்ம அழிச்சு போட்டுட்டோம், ஒழுங்கா இல்லை, சரியா இல்லை, எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, தலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெஸ்டா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? ரெஸ்டா இருக்க முடியாது. அப்ப ஆஸ்தி மட்டும் பிரயோஜனம் இல்லை. அடுத்து அந்தஸ்து. அவன் என்ன சொல்றான்? நான் தூர தேசத்துக்கு நான் என்ன செய்வேன்? போயிடுவேன். நம்ம நினைக்கலாம், நான் தூர தேசத்துக்கு போய் நான் என் அந்தஸ்தை நான் ஜாஸ்தியாக்குவேன், என்னுடைய ஸ்டேட்டஸ்
நான் வந்து ஜாஸ்தி ஆகிக்குவேன், நான் எங்கேயாவது போய் நான் தூர தேசத்துல நான் சம்பாதிச்சு நான் வந்து பணத்தை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இவன் தூர தேசத்துக்கு போனா ஆனா யாரா மாறினா துன்மார்க்கனா மாறினா நம்ம இதுல வாசிக்கிறோம். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கனா வாழ்னா துன்மார்க்கனா வாழ வாழ தகுதி இருந்தாலும் தருணம் கிடைக்காது. நல்லா இதை புரிஞ்சுக்கணும். துன்மார்க்க வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா நமக்கு தகுதி இருக்கலாம், நமக்கு படிப்பு இருக்கலாம், நம்மளுக்கு பட்டம் இருக்கலாம், ஆனா என்ன கிடைக்காது? தருணம், ஒரு சான்ஸ் கிடைக்காது. இப்ப இவனுக்கு என்ன இருந்துச்சு? அவங்க அப்பா வீட்டுல கண்டிப்பா படிப்பு எல்லாம் இருந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருந்திருப்பான், ஒரு பெரிய அந்தஸ்து இருந்துச்சு. ஆனா அங்க போயிட்ட பிறகு அவன் துன்மார்க்கனான பிறகு ஏதாவது இருந்துச்சா? ஒரு அந்தஸ்தும் இல்ல. இங்க வேதத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு வார்த்தை, அவன் குறைய தொடங்கினான். அப்படின்னா என்னது? குறை. அங்க நிறைவுல இருந்து அவன் எங்க போயிட்டான்? குறைவுக்குள்ள போயிட்டான். ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்பா வீட்டுக்கு நம்ம பரமபிதா வீட்டுக்கு போனாலும் நம்ம டெய்லி ஏசப்பா ஏசப்பா நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெப வேலையிலையும் முதல்ல நம்ம என்னத்தை கேட்கக்கூடாது? வெறும் ஆஸ்தி வெறும் அந்தஸ்தை கேட்டோம்னா நம்ம வருத்தப்பட்டு பாரம் தான் நம்ம சொல்லப்போம். ஆனா நம்ம எதுக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கணும்? அப்பா வீட்டோட ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் அஸ்திவாரத்திற்குள்ளாகவோ நீங்களும் நானும் அடி எடுத்து வைக்கணும். வெறும் ஆஸ்தி அந்தஸ்து பத்தாது. எதுக்குள்ள நீங்களும் நானும் அடி எடுத்து வைக்கணும்? எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் அஸ்திவாரத்துக்குள்ளேயும் நீங்களும் நானும் அடி எடுத்து வைக்கணும். இது என்ன ஆசீர்வாதம்? அப்பா வீட்டுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, இவன் என்ன பண்ணான்? அந்த பண்ணி வைக்கிற இடத்துல அவனுக்கு என்ன கிடைச்சது? தவிடு கூட கிடைக்கல. அதை யாராவது கொடுப்பாங்களான்னு அவன் வந்து பார்த்தா ஒருவரும் அவனுக்கு தரவில்லை அப்படின்றதுதான் வேதத்துல போட்டு. தவிடு கூட அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அப்ப அவனுக்கு என்ன யோசனை வந்துச்சு? புத்தி தெளிந்தது அப்படின்னு போட்டு. அப்படிதானே? அப்ப நீங்களும் நானும் புத்தி தெளிந்தவர்களா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணே ஒண்ணு கேட்போமா? எல்லாரும் சேர்ந்து, பரிசுத்த ஆவியானவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுதுதான் நம்மளுக்கு புத்தி தெளிவு. புத்தி தெளிஞ்சோட அப்பா வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறேன். அது வரைக்கும் அப்பா வீட்டை பத்தி யோசனையே இல்லை. அப்பா வீட்டுல இருந்தா அவர் சொன்னார், ஏன் போறேன்னு கூட அவர் கேட்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா இப்ப அவனுக்கு அழைப்பு எப்படி கேட்டுச்சு? புத்தி தெளிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாருன்னா, ஏதோ ஒண்ணு நீ தப்பு பண்ற, எதுலையோ நீ குறை இருக்கு, நீ ஆஸ்தியவா அந்தஸ்தியா வேற எதையாவது நீ தேடி போயிட்டியா அப்படின்னு கர்த்தர் என்னையும் உங்களையும் நம்மையும் உணர்த்துகிறார். இந்த வேலை இல்லைன்னா நம்ம இனிமே உடனே அழைப்பு எங்க இருக்கு? நம்மளுக்கு அப்பா ஏசப்பா வீட்டுல நமக்கு என்ன இருக்கு? அழைப்பு இருக்கு. இந்த புத்தி தெளிஞ்ச உடனே அவன் எங்க போறான்? உடனே அவன் எங்க போறான்? எந்திரிச்சு போறான், தீர்மானம் எடுக்கிறான். அவனுக்கு ஒரு தாக்கம், அவனுடைய மனசுல தாக்கம், ஒரு பெரிய தாக்கம் வருது. என்ன தாக்கம் வருது? யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எங்க அப்பா ஒருத்தனா என்ன. அப்ப யார் மேல மட்டும்தான் நான் நம்ப முடியும்? அப்பாவை மட்டும்தான் நான் நம்ப முடியும். யாரையும் நான் நம்ப முடியாது. ஆஸ்தியை நம்ப முடியாது, அந்தஸ்தை நம்ப முடியாது, எனக்கு கொடுத்த நேரத்தை கூட நான் நம்ப முடியாது, இந்த புத்தியை கூட நான் நம்ப முடியாது. யாரை மட்டும்தான் நம்ப முடியும்? அப்பாவை மட்டும்தான் நான் நம்ப முடியும். அப்ப அப்பாவை நம்பி எழுந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் எழுந்து புறப்படுகிறான். தீர்மானமும் தாக்கமும் உங்களுக்கும் எனக்கும் உண்டா? அப்பா வீட்டுக்கு போகணுன்னு. அப்பதான் வருத்தப்பட்டு பாரம் சொல்லுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்? அப்பா ஓடி வராரு. அப்பா ஓடி வராரு. அந்த தெய்வீக அன்பு உங்களையும் என்னையும் மாற்றும். வேற யாரையும் நம்மளால மாற்ற முடியாது, யாராலையும் நம்மளை மாற்ற முடியாது. இந்த தெய்வீக அன்பு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம்ம வருத்தத்தையும் நம்ம பாரத்தையும் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே சுமக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்களும் நானும் வரலாம். ஆனா அங்க போனோம்னா அவனுக்கு என்ன கிடைச்சது? நம்ம பிள்ளைங்க யாராவது நம்மளாம் பிள்ளைங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அப்பா வீட்டுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனோம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நல்லா 2 அடி போட்டு, உனக்கு வேணும் நல்லா, நீ இப்படிலாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா பரம தகப்பன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? மோதிரம், வஸ்திரம், அங்க பெரிய
மரித்தான், ஆனால் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பி காணப்பட்டான். அப்ப அவனை எப்படி திருத்துறாரு? நீ மரிச்சு போனவன் என்ன பண்ணிருக்க? நீ உயிரோட வந்திருக்க. நீ காணாம போனவன், ஆனா நீ என்ன பண்ண? காணப்பட்டாய். அப்படின்னா உன்னை நான் கண்டுபிடித்தேன். இந்த அழைப்புல கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டுபிடிக்க அவர் விரும்புகிறார். அவர் கண்டுபிடிக்க விரும்புகிறார். அப்ப இது ஒரு பெரிய டி இருக்கு. டிஸ்டிங்ஷன் உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா வருத்தப்பட்டு வாழ சொல்லலாம். நம்ம ரெஸ்ட் எடுத்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்டிங்ஷனை கொடுக்கணும்னா டிசிப்ளின் தேவை. நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக என்ன தேவை? டிசிப்ளின் தேவை. இல்லைன்னா நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்ம ஒரே அன்ரெஸ்ட் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ரெஸ்டே இருக்காது. குழம்பி உள்ள குமிரிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். எப்படிங்கிறத இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஏசப்பா வார்த்தையில சொன்னதுல நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, அப்பா என்ன பண்ணாரு? அந்த பையனுக்கு மகனுக்கு தகுதி இல்லைனாலும் ஓடி வந்தார். கிறிஸ்து இயேசு நம்ம யாருக்குமே தகுதி இல்லை. நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையை அற்று போன வேளையிலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வான மகிமையை அவர் துறந்து எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக்கி, தன்னைத்தானே வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து அவர் எங்க போனாரு? சிலுவையில் மரணத்தை அவர் ஏற்றுட்டார். உங்களுக்கும் எனக்காகவும். நமக்கு இனிமே என்ன கிடையாது? பாவ பாரம் இனிமே கிடையாது. மரணத்தின் பயம் கிடையாது. சாபங்கள் இனிமே கிடையாது. எப்ப? சிலுவைக்கு நீங்களும் நானும் வரக்கூடாது. அந்த சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதலை அவர் தருகிறார். அதுதான் அந்த முதல் இளைப்பாறுதல். முதல் லைன்ல நம்ம படிச்சோம்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா அது என்ன இளைப்பாறுதல்? நம்மளால அதை சம்பாதிக்கவே முடியாது. நம்ம ஒரு ரிசார்ட்டுக்கு போறோம், நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறோம், நம்ம காசை கொடுத்து அங்க ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த இளைப்பாறுதல் கிடையாது. இது எதை கொடுத்தாலும் பாவபாரம், சாபம், மரணம் இதை வென்றது சிலுவையிலே. அதனால ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் என்னன்னா, இங்கிலீஷ்ல அது என்ன போடுறது? I will give you rest. அப்படின்னா அது என்ன ரெஸ்ட்? Resting on the finished work of the cross. முடிந்தது என்று அவர் சொல்லி முடித்ததால நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்பதான் நம்மளுக்கு மரண பயம் இல்லை, சாபத்தின் மேல பயம் இல்லை. இப்போ ஜெனரேஷன்ஸ்க்கு கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோம்ல, அதுக்கு பயம் இல்லை. எதுக்கு பயம் இல்லை? மரணம், சாபம், வேற இருக்கு பாவம். இந்த பாவ பாரத்திற்கு இனிமே எனக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. இதுதான் அந்த முதல் ரெஸ்ட். ரெண்டாவது இன்னொரு ரெஸ்ட் போட்டுருக்குல்ல, என்ன போட்டிருக்கு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுல என்ன போட்டுருக்கு? எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? என் நுகத்தை. நுகம்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். 2 மாடு இருக்குன்னா அது கழுத்துல அங்க என்ன வச்சிருப்போம்? நுகம் வச்சிருப்போம். அப்பதான் அது என்ன செய்ய முடியும்? கரெக்டா உழுது கொண்டு போக முடியும். அப்பதான் அந்த நிலத்தை பண்படுத்த முடியும். அப்பதான் அங்க பயிர் வைக்க முடியும். புலம்பல்ல என்ன போட்டிருக்குது? நுகத்தை பத்தி நம்ம படிக்கணும். ஏன்னா சுருக்கமா 2 நிமிஷத்துல நம்ம நுகத்தை பத்தி படிக்கலாம். நுகம் எதுக்குன்னா டிசிப்ளின். நுகத்தை எப்ப இள வயசுலயே நீங்களும் நானும் சுமக்கணுமா? அப்படின்னா இது என்ன நுகம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்த்தோம்னா, இது அந்நிய நுகம் கிடையாது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 14வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? அந்நிய நுகம் கிடையாது. அந்நிய நுகம்னா என்ன? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்திற்கும் அங்க வென்னது உலகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இது 2த்துக்கும் சம்பந்தமே இனிமே இருக்க முடியாது. அப்ப நீங்களும் நானும் என்ன யோசிக்கிறோம்? சரி, நம்ம வேலை ஸ்தலத்திலையா இல்ல நம்ம குடும்பத்திலையா நம்ம சொந்தமா நம்ம எடுக்கிற தீர்மானங்களிலே நீதிக்கும் அநீதிக்கும் அங்க என்ன பண்ண முடியாது? யோக் இருக்க முடியாது. நீதியும் அநீதியும் அங்க என்ன பண்ண முடியாது? நுகம் இருக்க முடியாது. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன இருக்க முடியாது? நுகம் இருக்க முடியாது. அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருளின் அந்தகாரத்திற்கு திருப்பி நம்ம போக முடியாது. போனோம்னா நம்ம யாரும் கிடையாது. வெளிச்சம்
நமக்கு இன்னும் அப்பா வீட்டு அழைப்பு இன்னும் இருக்கு. நீ வா, இன்னும் என் வீட்டுக்கு வருத்தப்பட்டு தான் நீ இன்னும் பாரம் சுமந்துட்டு இருக்க. ஏன்னா நீ என்ன பண்ற? அநீதியையும் நீதியையும் சேர்ந்து சுமக்கிற. அதனால வர்ற பாரம், வெளிச்சத்தையும் இருளையும் சேர்ந்து சுமக்கிற. அதனால வர்ற அனாவசியமான வருத்தம். அப்ப உங்களுக்கு எல்லாருமே நம்ம எங்கதான் போகணும்? திருப்பி அப்பா வீட்டுக்கு தான் போகணும். இள வயதிலேயே நுகத்தை சுமக்கணும். அந்நிய நுகத்தை சுமக்கக்கூடாது. அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமக்கக்கூடாது. கலாத்தியர் 5:1. அடிமைத்தனத்தின் நுகம் என்னன்னா அது பாரம்பரியம். பாரம்பரியத்தின் சும்மா சடங்காச்சாரியங்கள், சூப்பர்ஸ்டிஷன், ட்ரெடிஷன். இந்த நுகத்தை நீங்களும் நானும் இனிமே சுமக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நம்மளை ஃப்ரீ ஆக்கிக்கிறார், நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. சிலுவையில சொந்த ரத்தத்தை கொடுத்து ஓடி வந்து உங்களை என்னையும் மீட்டு, ரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து உங்களை என்னையும் மீட்டதுனால இனிமே நம்ம என்ன செய்யலாம்? அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமக்க வேண்டாம். பிள்ளைனா அடிமை கிடையாது. அவனுக்கு ஏன் மோதிரம், வஸ்திரம், சந்தோஷம் வந்துச்சு கொடுத்தாரு அப்பா? நீ வேலைக்காரன் கிடையாது, நீ அடிமை கிடையாது. நீ திரும்பி என்னது? என் மகன். மறிச்சு போன ஆனா நீ திருப்பி மகன், காணாம போன ஆனா திருப்பி நீ மகன். கடைசியில் என்ன போடுறது? இயேசு கிறிஸ்துவின் நுகம். இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். அடிமைத்தனத்தின் நுகம் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் நுகம். அது என்ன நுகம்னா அது சுகம். கிறிஸ்து இயேசுவின் நுகத்தை நீங்களும் நானும் நம்ம கழுத்துல மாட்டிக்கிட்டோம்னா இனிமே சுகம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? நம்ம பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில சுமந்து, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். healed by his stripes. Stripes இங்கிலீஷ்ல இருக்கு STRIPES போட்டுருக்கு. ஆனா இது மூல பதத்துல என்ன அர்த்தம்னா ஒரே அடி. அந்த சிலுவையில அவர் வாங்கின அந்த ஒரே அடி, தாமே அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால, he died for us. அதுதான் அந்த ஸ்ட்ரைப். அவர் தாமே நமக்காக ஒப்பு கொடுத்து உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் தழும்பு இல்லை. நம்ம குணமானோம். அவருடைய தழும்பு, அவருக்கு நான் தழும்பு, உங்களுக்கும் எனக்கும் என்னது? சுகமாயிட்டோம். அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சுகம். சரீர பிரகாரமான சுகம், ஆத்துமாவிலே சுகம், இளைப்பாறுதல். அதெல்லாம் அதுல போட்டுட்டு உங்கள் ஆத்துமாக்கள். அடுத்த வசனம் 25வது வசனம் எப்படி போட்டுருக்கு? சிதறுண்ட ஆடுகளை போல நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? சிதறுண்டு போனீங்க. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களின் மேய்ப்பரும் கண்காணியின் இடத்தில் திருப்பப்பட்டீர்கள். You have returned to the shepherd and overseer of your soul. அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அப்படின்னா நம்ம ஆத்துமாக்கு அஸ்திவாரம். ஆசீர்வாதத்தை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம்ல. நம்ம ஆத்துமாக்கு அஸ்திவாரம் வேணும்னா நுகத்தை சுமக்க வேண்டும். இயேசுவின் நுகத்தை நீங்களும் நானும் சுமந்தோம்னா அப்படின்னா என்னது? சிலுவை. தினமும் இனிமே நான் என்னை வெறுத்து, என்னுடைய சொந்த விருப்பங்கள், இஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் வெறுத்து, ஏசப்பா நான் சிலுவையை நான் சுமக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் சொன்னோம்னா சுகம், குணமானீர்கள். சரீர பிரகாரமான சுகம், ஆத்ம பிரகாரமான சுகம். அங்க விடுதலை. ஆவியிலே எங்கே விடுதலை உண்டோ அங்க சுகமான மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். மாசற்ற பிள்ளைகளாக உங்களை நீங்கள் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். நம்ம மாசற்ற பிள்ளைகளா அப்பா வீட்டுக்கு வந்துட்டோமா ஒரு தடவை நம்ம யோசிக்காது. அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? அன்பான சிநேகிதர் என்ற அழைப்பை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்பா வீட்டில இருந்து அழைப்பு வந்துச்சு. இனிமே அன்பான சிநேகிதரே, அன்பான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இயேசுவா. இயேசுவர்
வந்திருக்காரு, எல்லா வேலையும் செய்யணும், நான் ஒருத்தியே இதை செஞ்சுட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்கா பாருங்க. சே 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 சே, பிரியாணி பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஐயோ, வீடு எவ்வளவு கேவலமா இருக்கு, வீடு சுத்தம் பண்ணணும், எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இயேசுவிட்டே போய் சொல்லிடலாம், ரொம்ப கோவம் வருது. இயேசுவே, இங்க பாத்தீங்களா, உங்க கூட உட்காந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் மட்டும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யறேன், உங்களுக்கு இது கவலை இல்லையா? என்ன மட்டும் தனியா கிச்சன்லயும் உங்க எல்லாருக்கும் சமைக்க விட்டுட்டு இருக்கா, நான் ஒரு நல்ல வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று மட்டும்தான். மரியாளுக்கு அது என்னன்னு தெரியும். அவளை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கா? நல்ல போதலே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன பண்ணணும்? என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாயா? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் யாரும் இல்லை. நீ நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றால் கற்பனைகளை கைக்கொள். கற்பனைகளா? எந்த கற்பனைகள்? கொலை செய்யாதிருப்பாயாக, களம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் அண்ணியையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணியிருப்பாயாக. ஆனா இயேசுவே, இந்த எல்லா கட்டளைகளையும் நான் சின்ன வயசுல இருந்தே நான் கீப் பண்ணிட்டேனே. நான் என்ன இதுதான் இது பண்றேன், நான் எல்லாத்தையும் பக்காவா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் நான் பக்காவா இருக்கேனே. நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் நீ ஒரு விஷயம் பண்ணணும். உன்கிட்ட இருக்கிற அனைத்து விஷயங்களையும் விற்று ஏழைகளுக்கு நீ கொடுக்கணும். இப்படி நீ செய்தால் உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டு. அதற்கு பின் என்னை பின்தொடர்ந்து வா. என்ன? எல்லா சொத்தையும் எடுத்து ஏழைக்கு கொடுக்கணுமா? இல்ல சின்ன வயசுல இருந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து எடுத்து இல்லைன்னா சும்மா ஏழை கொடுத்துறேன்னு சொல்றாரு. நான் முடியாது இயேசுவே. அப்ப யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும்? ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே சொல்கிறேன். அவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதை விட காதல் நுழைவது எளிதானது. இயேசுவே, நாங்க எங்க எல்லாருடைய இப்ப நான் பேதுரு என்னோட போல மற்ற சீசன்கள் எல்லாருமே எங்க எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மறு ஜென்ம காலத்தில் மகிமையுள்ள பரிசுத்த மகன் தன் சிங்காசனத்தின் மீது உட்காரும் போது என்னை பின்பற்றும் நீங்கள் 12 இஸ்ரவேலின் 12 சிங்காசனத்தை நியாயம் தீர்க்கும்படியாக இருக்கும். அனைவரும் 12 சிங்காசனத்தின் மீது வீற்றிருப்பீர்கள். அதற்கு மேலும் எனது நாம நிமித்தம் உங்களுடைய வீட்டை விட்டு, உங்களுடைய தகப்பனை விட்டு, தாயாரை விட்டு, சகோதரர்களை விட்டு, சகோதரிகளை விட்டு, பிள்ளைகளை விட்டு, நிலங்களை விட்டு வருபவோர் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் 100 மடங்கு பொக்கிஷம் கிடைக்கும். முன்னோர் இருக்கும் அனைவரும் பின்னோர் வருவார்கள், பின்னோர் இருக்கும் அனைவரும் முன்னோர் வருவார்கள். இந்த அன்பான சீஷர்கள், அன்பான ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நேகிதர்கள் ஒரு சிலரை நம்ம பார்த்தோம். அப்படிதானே? முதல்ல பார்த்துட்டு இருந்த அங்க மரியாள் எங்க இருந்தா? மரியாள் எங்க இருந்தாங்க? பாதத்திலே, ஏசப்பாவுடைய பாதத்திலே இருந்தாங்க. அப்படிதானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா நீங்களும் நானும் எங்க இருக்கணும்? ஏசப்பாவுடைய பாதத்தில். ஏசப்பாவுடைய பாதத்துல மட்டும் இருந்துட்டா போதுமா? என்ன பங்கை நீங்களும் நானும் எடுத்திருக்கோன்றது நம்மளுக்கு கிளியரா புரியணும். நம்ம என்ன பங்கு எடுத்திருக்கோம்? நல்ல பங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? நல்ல பங்கு என்ன என்று நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த நல்ல பங்கு கிறிஸ்து இயேசு தம்மை
நீங்களும் தான் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வெறும் ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உங்க அன்பு வேணும், அது மட்டும் இல்லை. கிறிஸ்து இயேசு தம்மையே தம்முடைய அநாதி ஸ்நேகத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த அநாதி ஸ்நேகத்தை வெளிப்படுத்துவது யோவான் 15 நீங்கள் நாங்கள் வாசித்து பார்த்தோம்னா, நம்ம ரெஸ்டா இருக்கணும்னா அவரில் ரிமைன், அவரில் நிலைத்திருக்கணும். இளைப்பாறுதல் வேணும்னா அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அவர் எப்படி உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், பிதாவாகிய கர்த்தரை உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய கர்த்தர் அங்க எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர் தோட்டக்காரர். தேவையில்லாத கனி கொடுக்காத அந்த கொடியெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். நம்ம இங்க வாசிக்கிறோம், சுத்தம் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைக்குது? அதிக கனி. இரண்டாவது, அவர் யாரை தம்மை வெளிப்படுத்துகிறார்? கிறிஸ்து இயேசு நானே மெய்யான திராட்சை செடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்திருக்கிறது தான், கிறிஸ்து வந்திருக்கிறது தான் மெய்யான இளைப்பாறுதல். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சிலுவை சுமந்து உங்களுக்கும் எனக்காகவும் அந்த இளைப்பாறுதலை சம்பாதித்து உங்க கையிலையும் என் கையிலையும் அந்த ரெஸ்ட்டை கொடுத்திருக்கிறாரு. இந்த பயத்தை விட்டு நமக்கு ஒரு தீர்வை நம்மளுக்கு கையில கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு முன்னால வந்தவங்க எல்லாரும் யாரு? எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? ஒரு குறை இருந்துச்சு. அவங்க இந்த வேலையை முடிக்கவில்லை, ஃபினிஷ் பண்ணல, இந்த வேலையை முடிக்கல. அதனால அவங்களாம் யாரு? மெய்யான திராட்சை செடி கிடையாது. கிறிஸ்து இயேசு ஒருவர் மட்டும்தான் மெய்யான திராட்சை செடி. என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இயேசப்பா பாதத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா முதல்ல நம்ம என்ன கேட்கணும்? பிதாவாகிய கர்த்தாவே, என் வாழ்க்கையில தேவை இல்லாதது, சுத்தம் இல்லாததை நீங்க சுத்தம் செய்யணும். இன்னைக்கு நம்ம கேட்போம், இயேசப்பா பாதத்துல நம்ம எல்லாரும் நிக்கிறோம் உட்கார்ந்துருக்கோம். என் வாழ்க்கையில என் கண்ணு பார்க்க கூடாததை ஏதாவது பார்த்துருக்குதா? என் வாய் ஏதாவது பேசக்கூடாதத பேசியிருக்குதா? என் கால் எங்கேயாவது போகக்கூடாத இடத்துக்கு போயிருக்குதா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை சுத்தம் செய்யுங்க. ரெண்டாவது நம்ம என்ன சொல்ல போறோம்? இயேசப்பாவை பார்த்து, உங்களால இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் யூ ஐ கேன் டூ நத்திங். நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்து யாராக அவர் வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவராக. அந்த சாப்டர், அந்த முழு அதிகாரம் முடியும் போது எப்படி போட்டிருக்குது? பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நீங்களும் என்னை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். அப்ப சாட்சி கொடுக்க கொடுக்க நம்ம எங்க திருப்பி ஓடுவோம்? அவருடைய பாதத்துக்கு ஓடணும். அப்ப அதிக கனி மட்டும் கிடையாது, மிகுந்த கனி மட்டும் கிடையாது, நிலைத்திருக்கிற கனி உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கிடைக்குது. இதுதான் நம்ம எதுல வாசிக்கிறோம்? யோவான் 15:16 வாசிக்கிறோம். அங்க என்ன போட்டிருக்கு? 15வது வசனத்துல, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. யாருன்னு இனிமே சொல்றேன்? சிநேகிதரே, ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நீங்களும் நானும் யாரும் கிடையாது, வெறும் ஊழியக்காரன் கிடையாது, இயேசப்பாவுடைய அநாதி ஸ்நேகத்தை பெற்ற ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரோட பாதத்துல இருக்கணும்? இயேசப்பா பாதத்துல இருக்கணும். இயேசப்பா பாதத்துல இருக்கும்போது இனிமே என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அதிக கனி, மிகுந்த கனி, நிலைத்திருக்கிற கனி. அடுத்த பாதத்துல இருந்தா இன்னொருத்த வந்தானே, அவன் வந்தா ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன். அவன் வந்தான். அவனுக்கு கர்த்தருடைய பார்வை இருந்தது. அவன் கர்த்தருடைய பார்வைக்குள்ள வந்தான். இயேசப்பாவை நோக்கி பார்த்தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நோக்கம் தெரியவில்லை. அவ பாதத்துல தான் உட்கார்ந்திருந்தா. ஆனா இயேசப்பாவை நோக்கி பார்த்தா நோக்கம் தெரிஞ்சிச்சு. நல்ல பங்க வாங்கிக்கிட்டார். இப்ப இந்த வாலிபன் ரொம்ப ஐஸ்வர்யவான் ஓடி வந்தான். இயேசப்பாவை அவசரமா நோக்கி பார்த்தான். நல்ல போகிறே அப்படின்னு சொல்லி ஓடி வந்தான். ஆனா இயேசப்பாவுடைய நோக்கம் தெரியல. இயேசப்பாவோட நோக்கம் என்ன? பரலோகத்துல நீங்கள் நானும் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ வித்து எதுக்கு வைக்கணும்? பரலோகத்துல நீ அப்ப பொக்கிஷத்தை சேர்த்து வை. அப்புறம் என்ன பின்பற்றி வா. பின்பற்றி வந்தா நான் என்ன கொடுக்க போறேன்? நிறைய கொடுக்க போறேன். அந்த பின்னால சொல்றாரு, தேவனால் உள்ள காரியம் ஒண்ணுமே இல்லை. இது எதையுமே அவன் கேட்காம
துக்க முகமாக அங்கிருந்து திரும்பி போயிட்டான். பாதத்துல உட்கார்ந்தா சந்தோஷம் கிடைக்குது. ஏன் சந்தோஷம் கிடைக்குது? அதிக கனி, மிகுந்த கனி, நிலைச்சிருக்கிற கனி இருந்துச்சுன்னா அதே அதிகாரத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்க? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படி. அதனாலதான் நீங்க நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவன் என்ன பண்றான்? சந்தோஷத்தை வாங்கிக்காம துக்க முகமா அவருடைய நோக்கம் புரியாம போயிட்டான். இன்னைக்கு ஏசப்பாவுடைய பார்வையில நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இருக்கா? ஆனா நம்ம வந்து இப்ப சந்தோஷமா போறோமா, துக்க முகமா நம்ம போறோமா? கடைசியா பின்பற்றுதலின் பாரம். இது நம்மளுக்கு இனிமே தேவை இல்லை. பேதுருக்கு அந்த பின்பற்றுகிற பாரம் இருந்தது. நான் உங்களை பின்பற்றி வரனே, எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம நிறைய பேர் அப்படி கேட்பாங்க, எனக்கு என்ன சாமி நீங்க தர போறீங்க, எனக்கு என்ன ஏசப்பா நீங்க வச்சிருக்கீங்க, என்னோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிற பாரம் இருந்ததுன்னா கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? பின்பற்றி நீ வந்துட்ட. ஆனா நீ இனிமே என்ன பண்ணணும்? என்ன நோக்கி பாரு, என்னுடைய நோக்கத்தை நீ நோக்கி பாரு. அப்ப நான் சிங்காசனத்தையே உனக்காக வச்சிருக்கேன். வீட்டையாவது அழகா சொன்னாங்கல்ல, வீட்டையாவது, சகோதரராவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, வீடு நிலத்தையாவது, பிள்ளையாவது, மனைவியாவது, யாரையாவது நம்ம விட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அங்க 100 மடங்கு, எத்தனையோ மடங்கு கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தையும் அவர் மேல அஸ்திவாரமாக கட்டுற வாழ்க்கைக்கு, அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கைக்கு அங்க ஒரு பெரிய சிங்காசனமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அவரோட சிங்காசனத்துல உட்கார்ந்த ஒரு பெரிய பாக்கியமும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நம்ம என்ன பாரத்தெல்லாம் நம்ம இறக்கி வைக்க போறோம்? ஒரு சீக்கிரமா நம்ம யோசித்து பார்க்கலாமா? யோசித்து பார்த்துட்டு கடைசியில ஒரு சின்ன சீன் வரும். அதுக்கப்புறமா நம்ம நாமே ஒப்பு கொடுக்கலாம். சரியா? என்ன பாரத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு இறக்கி வைக்க போறோம்? பாவ பாரம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பாவ பாரம். அடுத்து பாரம்பரியத்தின் பாரம். பாரம்பரியத்தின் பாரத்தை நம்ம இறக்கி வைக்க போறோம். புளித்த குணத்தின் பாரத்தை இறக்கி வைக்க போறோம். புளித்த குணம். ஏன் இந்த புளித்த குணம்? இந்த முழு சம்பவங்களையும் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் யாரு? பரிசேயரும் வேதபாரகரும். அவங்களாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குற்றம் எங்க கண்டுபிடிக்கிறது? இந்த ஏசப்பாவை மேல எங்க குற்றம் கண்டுபிடிக்கிறது? எப்படி அவரை கீழே இழுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த புளித்த குணத்துல இருந்து நமக்கு இனிமேல் விடுதலை கிடைக்கணும். இந்த பாரத்தை நம்ம இறக்கி வைக்க போறோம். அப்ப 3 சொல்லணும்னா திருப்பி சொல்லுவோமா? என்ன பாரம்? பாவ பாரம், பாரம்பரியத்தின் பாரம், புளித்த மாவு மாதிரி புளித்த குணம், துருக்குணம், பொல்லாப்பு. இந்த புளித்த குணங்களின் பாரத்தை நம்ம இனிமே இறக்கி வைக்க போறோம். அடுத்து என்ன பாரம்? நல்ல பங்கு என்னன்னு எனக்கு தெரியணுமே அப்படிங்கிற ஒரு பாரம். எந்த பங்கை நான் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இனிமேல் நல்ல பங்கு என்ன? பிதா தன்னை வெளிப்படுத்துகிறார், நம்ம பாரத்துல இருந்தா போதும். இந்த நல்ல பங்கு என்னங்கிற பாரத்தை நம்ம இனிமேல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன பாரம்? பண ஆசையின் பாரம். இந்த வாலிபனுக்கு என்ன இருந்துச்சு? பண ஆசையின் பாரம் மட்டும்தான் இருந்தது. பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும்ன்றது அந்த நோக்கம் அவனுக்கு புரியல. அதனால இந்த பண ஆசையின் பாரத்தை நம்ம இனிமேல் இறக்கி வைக்கலாம். 1 தீமோத்தேயு 6, 9, 10 நம்ம கிளியரா வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அப்ப இந்த வேரை புடுங்கி போட்டுட்டோம்னா நம்ம இனிமே எந்த வேருக்கு போகணும்? ஏசப்பா மேல கட்டுற வேருக்கு போகணும். கொலோசியர் 2:6-7 போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவில் கட்டுகிறவர்களாக, வேறொன்று இருக்கிறவர்களாக நீங்கள் நாளை இருக்கணும். ஸ்தோத்திரத்தோட நம்ம வாழ்க்கைய பெருக்கணுமா? விசுவாசத்தை ஸ்தோத்திரத்தோடு சேர்த்து நம்ம பெருக்கணும்னு போட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பெருகிற வாழ்க்கை பாரத்தை நம்ம இறக்கி வைக்க போறோம். பண ஆசையின் பாரத்தை நம்ம இறக்கி வைக்க போறோம். பங்கு, பணம். அடுத்து என்ன பார்த்தோம்? நம்ம பின்பற்றுதலிலே பாரம். இந்த 6 விதமான பாரத்தை நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இன்னும் ஒண்ணே ஒன்று இருக்கு. கடைசியா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. ஆனா நம்ம அதை பார்த்துருக்கோமா? பார்க்கல. நிறைய நேரம் நமக்கு பார்க்காததின் மேல
வருத்திக்கிறேன், கவலைப்படுறேன். வீணா தூக்கிய தலைமையில வச்சுக்கணும். இது வேண்டாம்னு சொல்லணும்னா என்னன்றதை நம்ம பார்த்து நம்ம ஜப வேலைக்கு போகலாம். ஐயோ இந்த அம்மா பாவம், ஐயோ ஹெவியாக தூக்கிட்டு வராங்க, வெயிட்டாக தூக்கிட்டு வராங்க. ஏமா காலையில் ஏறிக்கோங்க, இவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு வரீங்க, உட்காந்துக்கோங்க. என்னோட பாரம், நான் எல்லாத்தையும் சுமந்துக்கிறேன், நீ ஏன் தூக்கணும்? இல்லைம்மா வாங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க, காரில் உட்காருங்க, அவங்க சீன் போயிட்டு வருவாங்க. நான் ஒரு உட்கார சொன்னீங்க, சுமந்துட்டே இருக்கீங்க, வாரத்தை சுமக்காதீங்க, கீழே வைங்க. இல்லைப்பா, இது என்னோட பாரம், நான் தூக்கிக்கிறேன், நீ ஏன் தூக்கணும்? அதெல்லாம் என்னை மட்டும் தானே உங்களுக்கு உட்கார வச்சுட்டேன், என் பாரத்தை நானே தூக்கிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து என்ன பார்த்தோம்? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அப்ப நான் மட்டும் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் வந்துடுறேன். ஆனா என் பாரம் என்ன பாரம்? என் பாவ பாரம், பாரம்பரியத்தின் பாரம், குளித்த மாவாகிய என்னுடைய குணத்தின் பழைய சுவாபத்தின் பாரம், பங்குகளின் பாரம், பண ஆசையின் பாரம், பின்பற்றுகளிலே பாரம், பார்க்க முடியாத காரியங்களிலே பாரம். இதை நான் சுமந்துக்கிறேன், இதை நானே வச்சுக்கிறேன், இதை நான் கீழே இறக்க விரும்பல அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லிட்டே இருப்போம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நம்ம ஆயத்தப்பட முடியாது. நம்ம ஆயத்தப்படணும்னா நம்ம எங்க இருக்கணும்? பாதத்துல இருக்கணும், நோக்கி பார்க்கணும். நிச்சயம் இல்லாத ஆஸ்தி அந்தஸ்தை நம்ம விட்டுறணும், நிலை நிற்கிறத நம்ம பிடிச்சுக்கணும். அஸ்திபாரத்தின் மேல் அவர் மேல நம்ம வாழ்க்கைய இன்னும் நம்ம ஜபத்தோட கட்டிட்டே இருக்கணும். இதுக்குள்ள நம்ம போவோமா? இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், இந்த அநாதி ஸ்நேகத்துக்குள்ள நீங்களும் நானும் போனோம்னா ரெண்டே காரியம். இப்போ உங்க நுகமும் என் நுகமும் என்ன ஆகுது? ஏசப்பா நுகத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம், எல்லா வார்த்தையும் நம்ம கீழே வச்சிட்டோம்னா ஏசப்பா என்ன சொல்றாங்க? புறப்பட்டு போங்கள். உலகத்துக்குள்ள நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? புறப்பட்டு போகணும். சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகரை அவருடைய சீஷர்களாக, அவருடைய ஃப்ரெண்ட்ஸா, அவருடைய ஃபேமிலியா அந்த ஃபீஸ்டுக்கு வரணும்னு அநேகரை நீங்களும் நானும் இனிமே இன்வைட் பண்ணணும். இனிமே அநேகரை அழைக்கிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறார்ல. சதா காலமும் உங்களுடைய என்னையோட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இந்த பாக்கியத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வைப்போமா? இந்த பாக்கியத்துக்குள்ள நீங்களும் நான் அடி எடுத்து வச்சோம்னா இனிமே நம்ம என்ன நுகத்தை நம்ம சுமக்கிறோன்றதை மட்டும் ஒரு நிமிஷம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன நுகத்தை நீங்களும் நானும் இனிமே சுமக்கிறோம்? முதலாவது பாவ பாரம், அந்த பாரம்பரியம், புளித்த மாவு, எல்லா பாரத்தையும் நீங்களும் நானும் எடுத்து போட்டுட்டோம்னா ஏசப்பாவுடைய பிரியமான பிள்ளைன்ற நுகத்தை நீங்களும் நானும் இனிமே என்ன பண்ணணும்? சுமக்கணும். அப்ப சுகம் கிடைக்குது. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? அவருடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னா பங்குகளின் பாரம், பண ஆசையின் பாரம், பின்பற்றுதலின் பாரம், இதெல்லாமே போயிடுச்சுன்னா நீங்கள் நானும் இனிமே என்ன பண்ண போறோம்? பிரயோஜனமான ஒரு நுகம், பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். அதிலே அவர் சகாயம் தருகிறார். ஏற்ற காலத்திலே சகாயம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்குது. கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? பார்க்காததோட பாரத்தை நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இனிமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கர்த்தருடைய சத்தம், அவருடைய கிரேட் கமிஷன். அந்த கமிஷன் என்ன? புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள்னு சொல்றாரு. ஆனா சிங்காசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஃபீஸ்ட்டை நீங்களும் நானும் ஒரு நாள் பார்க்கும்போது அங்க ஒரு சத்தம் வருதான், அங்க ஒரு அழைப்பு வருதான். அந்த அழைப்பை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். அவருக்கு பயந்த சிறியோரும் பெரியோரும் அவரை துதியுங்கள். பாடி துதிக்கிற ஒரு நுகம். புறப்பட்டு போங்கள், ஆனா கர்த்தரை பாடி துதித்து
நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த ஃபீஸ்டுக்கு, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்படுவோமா? ஜெபம்லாம் எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலே எந்த வருத்தத்தை நாங்கள் தூக்கிட்டு வந்திருந்தாலும், ஒருவேளை பாவ பாரமா இருக்கலாம், பாரம்பரியங்கள்ல சிக்கி இருக்கலாம், இன்னும் பழைய சுவாபத்துல நாங்கள் சிக்கிட்டே இருக்கலாம், பண ஆசையில ஒருவேளை சிக்கிட்டு இருக்கலாம், என்னால என்னோட சொந்த எதிர்காலத்தை அடுத்த நிமிஷத்தையே பார்க்க முடியலையே ஆண்டவரேன்ற ஒரு பாரம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம். உம்முடைய நுகத்தை புறப்பட்டு போகிற அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை உம்மோடு நாங்கள் செலவிடும் நேரத்தை நாங்கள் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.